வணக்கம் துளாராசி நேயர்களே. 2017ஆம் ஆண்டு மே மாதத்துக்குரிய ராசி பலனை நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம். இதுவரை 7.5 சனியில் இருந்த சனி பகவான் அதிசாரமாக 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் போயிருப்பதனால் வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற வகையில் இந்த மே மாதம் சனி பகவானால் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஏனெனில் துலா ராசிக்கு சனி பகவான் தான் யோகக்காரகன், முதன்மை யோகக்காரகன். உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் கூட அந்த வகையில் யோகக்காரகன் அல்ல. இவ்வாறு பார்க்கின்ற வகையில் சனி பகவானால் பல்வேறு நன்மைகளை இந்த மே மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அதே போன்று ராகு பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பதினால் அவரும் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை இந்த மே மாதத்தில் தருவார். உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் 6இல் உச்சமாக இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். எனவே நீங்கள் உடல் நலத்தில் நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுக்கு ராசிக்கு 7இலே சூரியனும் புதனும் இருப்பதினால் உங்கள் ராசியில் நிச்சயம் நீர் சத்து பிரச்சனைகள் இருக்கும். ஏனெனில் சூரியன் உச்சமாக உங்கள் ராசியை பார்ப்பதினால், மேலும் 8இல் செவ்வாய் பகவான் இருப்பதினால் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணமோ இல்லை கோட வெறுமைக்காக சுற்றுலாச்சலங்களோ செல்லும் பொழுது வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இவ்வாறு பார்க்கின்ற வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம்தான். அங்காரகன் மட்டும் 8இல் இருப்பதினால் நீங்கள் வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6இலே சுக்கிரன் உச்சம், ஆனால் அவர் 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தில் இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறேன். மற்றபடி பார்க்கின்ற வகையில் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்றமிகு மாறும். அதே போன்று பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாகவும் ஏற்றமிகு மாதம். உத்தியோகஸ்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 7இலே சூரியன் உச்சமாக இருக்கின்றார். எனவே மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்லுறவு ஏற்படும். ஆனால் அவரிடம் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடாது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன சனி அவருக்கு ஜென்ம எதிரி. ஆகையால் நீங்கள் அவரிடம் மென்மையான போக்கு கடைபிடித்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலமான நட்புறவு மற்றும் உங்களுடைய வேலையிலே சில செயல்களிலே நன்மை ஏற்படும். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 7இலே இருப்பதினால் உங்கள் ராசியை பார்ப்பதனால் நீங்கள் நகைச்சுவையாகவும் உங்கள் மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு பார்க்கின்றவையில் துலா ராசிக்குரிய நேயர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதம்தான். நீங்கள் கேது பகவானுக்கு மட்டும் சில பரிகாரம் செய்ய வேண்டும். அவருக்கு பரிகாரமாக நீங்கள் விநாயகரை வழிபடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வாறு இருக்கின்ற பொழுது, வியாபாரிகள் என்று பார்த்தால் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாக இருக்கின்றார். அது ஒரு வகையிலே விபரீத ராஜயோகம் என்பார்கள். ஏனெனில் உங்கள் ராசிக்கு அவரே 8க்குரியவர் ஆவார். எனவே உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கும். திடீர் யோகம், அதாவது ஸ்பெக்குலேஷன் என்பார்கள். அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாகும். மேலும் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு இருப்பதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் தைரியமாக முதலீடு செய்யலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 7இலே புதன் பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் இதுவரை சனி பகவான் இருந்து குடும்பத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் கொடுத்தவர் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு சென்று சிறிது காலம் அங்கே இருப்பதினால் நீங்கள் சில முயற்சி எடுத்தால், சில பரிகாரங்கள் செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் ஏற்றமிகு மாதம். நன்றி, வணக்கம்.